எனக்கு அருமையான தேவ ஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளுக்கென்று நமக்கு கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா? யோபுவின் புஸ்தகம் 33வது அதிகாரம், அதில் 7வது வசனம். நீர் எனக்கு பயப்பட்டு கலங்க தேவையில்லை. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ எனக்கு பயப்பட தேவையில்லை. நான் நல்ல தேவன். சில பேர் ஒரு சமயம் ஒரு ஆள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. அங்கே அவருக்கு ட்ரிப்ஸ் ஏறிக்கொண்டே இருக்குது. ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கோம். அந்த கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மேலே எழுதி போட்டிருக்கு, இதிலும் பெரிதானவங்களே காண்பாயிடும். அவருக்கு ப்ரெஷர்லாம் ஏறி நல்ல நார்மலாக இருந்தது. திடீர்னு ஒரு மாதிரி சுகர்லாம் ஏறிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி எல்லாம் இதான என்ன பிரச்சனை பண்ணார் என்னன்னு கேட்கும்பொழுது அவர் சொல்கிறாரு, இல்லை இதிலும் பெரிதானவங்களே காண்பாயின்னு போட்டுருந்துச்சு, வியாதி வந்துச்சு, இன்னும் அதிகமாக வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டேன். வாக்குத்தத்த வசனம் என்பது நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கும். கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நன்மையும் ஜீவனுமாய் இருக்கும். உங்களை கடிந்து கொண்டால் கூட அது நன்மைக்கு ஏதுவாக இருக்கும் ஒழிய வேற எந்த தீமைக்காக இருக்காது. பிசாசானவன் எவனை விழுகலாமோ என்று கர்ச்சிக்க தான் வருவான். ஒரு அழகான எடுத்துக்காட்டை சொல்கிறேன். சிங்கம் போல அப்படின்னு சொல்லி பிசாசுக்கு ஒரு வசனம் உண்டு. அவன் சிங்கம் போல அப்படின்னு சொல்லி ஒரு ஜூல ஒரு சிங்கத்துக்கு பதிலாக குரங்குக்கு பதிலாக ஒரு மனிதர்களை வேஷம் போட்டு குரங்குல ஜூல வச்சு இது பண்ணிட்டாங்க. குரங்கு தப்பிச்சு போயிட்டு, அதனால அந்த குரங்குக்கு பதிலாக ஏதாவது ஒரு மனுஷனை குரங்கு வேஷம் போட்டு நம்ம இன்னைக்கு வழி நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி குரங்கு வேஷம் போட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதை அடைக்க போகணும்ல. அடைக்க போறவங்க மறந்தாப்புல போய் அந்த குரங்கு சிங்கத்தோடைய கூண்டில் போட்டானா. சிங்கத்தோடைய கூண்டில் போட்டுட்டு உடனே திரும்பி பார்த்தானா, சிங்கம் இருந்துச்சான். ஒரே கத்துவனை, ஐயோ சிங்கம் சிங்கம் சிங்கம். சிங்கம் சொல்லிச்சா, பயமுடு அப்படின்னு. என்னன்னா சிங்கம் பேச தெரிஞ்சு, ஒன்ன மாதிரி நானும் டம்மி தான் அப்படின்னு. அதே போலதான் பிசாசானவன். அவன் கர்ச்சிக்கிறது போல வருவான். மனுஷனை ஏம்பி உங்களை வேதனைப்படுத்தி நுரைக்கிறலான்னு வருவான். அந்த நிமிடத்தில் தேவன் யார் என்பதை எழுந்து நிற்பார். அதற்கு நீ என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும். மனுஷன் பார்க்கறது படி அல்ல. மனுஷன் பார்க்கும்போது வேதத்தை வாசிக்கிறது, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி. தேவன் பார்க்கும் பொழுது நம்மளுடைய இருதயத்தை தான் தேவன் பார்ப்பார். அவனுடைய இருதயம் எப்படி இருக்குது? அவன் இருதயம் எப்படி இருக்குது? எப்பொழுது என்னை குறித்த சிந்தனை உடையவனாக இருப்பான். எப்படி நான் இன்னும் ஆதியில் கொண்ட அன்பை அதிகமாக்கலாம்னு சொல்லி எண்ணிக்கிட்டு இருப்பான். ஆண்டவர் ஆதியில் கொண்ட அன்பை என்ன எடுத்துட்டு பிரிந்தான்னு சொல்லி ஆண்டவர் வருத்தப்படுற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. இன்னும் அதிகமாக என்னெல்லாம் பண்ணா ஆண்டவர் இன்னும் அன்பு அதிகமாக்கலாம், இன்னும் ஜெபத்தை எப்படி அதிகமாக்கலாம், வேதவாசித்தை அதிகமாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் கர்த்தருடைய எண்ணமா இருக்கும். அப்படிப்பட்டவனுடைய ஒரு ஏக்கம் தேசத்தில் உண்டான தீமையை தடுத்து நிறுத்தும். அதான் ஆபிரகாம் கதறுகிறான், ஒரு நீதிமான் இருந்தா நீர் இரக்கம் செய்ய மாட்டீரான். அவன் கதறும் பொழுது ஆண்டவர் சொல்கிறான், ஆபிரகாமே நிமித்தம் நான் அழிக்க மாட்டேன். ஆபிரகாம் நாட்களுக்கு அப்புறம் தான் தேசத்தை அழித்தார். அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கை தரம், கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவு எவ்வளவு பரிசுத்தமும் தூய்மையும் உள்ளதாக இருக்குது. மன சிந்தனையில் 1000 காரியங்கள் ஓடலாம். இருதயமோ கர்த்தரோடு இணைந்திருக்க வேண்டும். வேதனைகள் பாடுகள் வரலாம், கொஞ்ச காலம், ரொம்ப காலம் இல்லை, கொஞ்ச காலம். அது இல்லாமல் போய்விடும். தேவனோ உங்களை நிலைநிறுத்த பண்ணுவார். நீங்க எந்த காரியத்தை குறித்து பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோட கூட இல்லை, அதனாலதான் எனக்கு இவ்வளவு தீமைகள், இவ்வளவு வேதனைகள், இவ்வளவு கண்ணீர்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுறார், இல்ல நான் உன் கூட தான் இருக்கிறேன். உன் கூட இருந்து உனக்கு பச்சபாதமா இருக்கிறேன், உன் கூட தான் இருக்கிறேன், உனக்காக நான் பேசுறேன், உன்னுடைய காரியமாக எல்லா காரியத்தையும் ஒன்னொன்னா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் கலங்குற? நீ ஏன் துடிக்கிற? நீ ஏன் கண்ணீர் வடிக்கிற? உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் துக்கித்திருக்கிறாய்? நான் உன்னோடு இருக்கிறேன் அல்லவா, நான் உனக்காக இருக்கிறேன் அல்லவா. நீ துக்கப்படக்கூடாது, நீ சஞ்சலப்படக்கூடாது, நீ பயப்படக்கூடாது. நான் உன் கூட இருக்கிறேன். இவ்வளவு பெரிய தீமை வந்ததே உன்னை அசைத்ததா? உன்னை வேதனைப்படுத்தினதா? உன்னையும் என்னையும் பிரிக்க பார்த்ததா? ஏதாவது காரியம் நடந்ததா? இல்லை உன் குடும்பத்தில் ஒரு இழப்பு வந்ததா? எதுவுமே இல்லையே. தீமை போல தோன்றினது, முடிவு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை காண்பதற்காக நன்மையாய் மாறினது அல்லவா. அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நீர் எனக்கு பயப்பட்டு
கலங்க தேவையில்லை. நீ எனக்கு பயந்து கலங்க தேவையில்லை. நீ என்னை குறித்து பயப்படாத, நான் நல்ல தகப்பன். நீ தவறே செய்திருந்தால் கூட, நீ பாவமே செய்திருந்தால் கூட நான் உன்னை மன்னிக்கிறேன். உன்னை மன்னிச்சு உன்னை விடுவித்து உன் சந்ததிகளை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் மாற்றுகிறேன். அதை உன் கண்கள் காண செய்வேன். உன்னுடைய வியாபார கப்பலை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ கையிட்டு செய்கிற காரியங்களை நான் ஆசீர்வதித்து உயர்த்த போகிறேன். நீ அதற்கு தைரியமாயிரு. என்னுடைய சமூகத்தில் வேதத்தை வாசி, என்னுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணு. உனக்கு என்ன வேணும்? What do you want? உனக்கு என்ன வேணும்? வாயை திறந்த கேள். அனு எனக்கு பணம் தேவையா இருக்குது, இந்த கடன் அடைக்கப்படணும், இவன் என்னை பயமுறுத்துகிறான், நீர் என்னோடு இருக்கிற என்பதை காண்பியும், இந்த இட பிரச்சனை மாறணும், இந்த வேலை எனக்கு கிடைக்கணும், இந்த சாபம் என்னை விட்டு விலகணும், என் பிள்ளை நிலைமை மாறணும். நீ கேள், நான் உனக்கு செய்கிறேன். நீ என்னை குறிச்சு பயப்படாத. நான் நல்ல தெய்வன். நான் உனக்காக ஜீவனை கொடுத்து உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர்களை பார்த்து சொல்லுறார். அதனால ஒரு காலம் சோர்ந்து போகாதீங்க, மனமடிந்து போகாதீங்க. நம்மளுடைய தேவன் நல்ல தேவன், நன்மைகளை மாத்திரம் செய்வன். சரிங்களா? சோர்ந்து போகாதீங்க. நாம் ஜெபிப்போமா? ரொம்ப தகப்பனே, கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறேன். ஆண்டவனே, இந்த காணொலி வழியாக யாரெல்லாம் உங்களை பார்த்து ஆண்டவனே நீர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வதற்காக அந்த காணொலி வழியாக உங்கள் இடத்தில் வந்திருக்கிறார்கள். ஆண்டவனே, தெய்வமே, நீர் நல்ல தகப்பனும் நல்ல அன்பான கிருபை பெற்றோருமாய் இருக்கிறேன். ஆண்டவனே, உங்களுடைய ஆவியை எங்கள் மேல் அனுப்பி எங்களை பாதுகாத்து என்னை நன்மையாய் பண்ணும். ஆண்டவனே, இசப்பா, யார் யார் பயந்து தங்களுடைய எதிர்காலங்களை குறித்து பயந்து உங்களிடத்தில் வந்தால் கூட என்ன மாறுமோ என்று ஏங்கி தவிக்கிறார். எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா அடிமைத்தனமும் நிர்மூலமாகட்டும், எல்லா பாவ கிரியைகளும் நிர்மூலமாகட்டும். புத்தி தெளிந்தவர்களா இந்த பிள்ளைகள் வாழ்க்கை நடத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சாப கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஆசீர்வாதம் ஊற்று உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இச்சையை கொண்டு வருகிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா கிரியைகளும் பிசாசும் வல்லமைகளும் நிர்மூலமாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஊழியர்கள் மத்தியிலே பரிசுத்தம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தெய்வமே, பிள்ளைகளை ஆசீர்வதி. தெய்வமே, பிள்ளைகளை ஆசீர்வதி. என்னுடைய இரத்த கோட்டைகளை மூடி மறைச்சு கொடுங்க. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கப்பட மாட்டாது என்று அதே பிறந்த பிள்ளையோட வாழ்க்கை மாற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்க சோர்ந்து போகிற மாதிரி நீங்க பயப்படுகிற தேவன் அவர் அல்ல. நீங்கள் பாசம் வைத்து தேவன் உங்கள் மீது பாசம் உள்ளவராக இருக்கிறார். நீங்க காத்துக்கொள்ளுங்க, பயப்படாதீங்க. சரிங்களா? சோர்ந்து போகாதீங்க. God bless you.